ஐயா பாலச்சந்தர் படத்தை பார்ப்பீங்க, இருக்கிறதுல கேவலமான செக்ஸியான படம் அதுதான். ஆனால் என்ன பண்ணுவாங்கண்ணா எல்லாரும் அதில் ஒரு நியாயத்தை தேடுவாங்க. ஒரு நிமிஷம் வேண்டிக்கிறேன். இல்லைங்க ஐயா. சரிங்க. இல்லை நான் அவரை சொல்லலை. சரி அப்படின்னா நன்றி. நான் இல்லை எங்கள் இயக்குனரை பற்றி சொல்கிறதுக்கு வரேன். சரி மன்னிக்கணும் நண்பனே, நானும் தாங்களுடைய நண்பர்கள் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. என்னன்னா இவர்கள் படத்தை எந்த இடத்துல ஆனாலும் இதே மாதிரி வன்முறையாக தேட முடியாது. ஏன்னா சிறப்பான ஒரு காவியத்தை படைச்சிருக்கா. அவருக்கு எனது புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்துப்பீன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த வாரம் 13-14 படங்கள் வெளியே இருக்குது. அதில் சிவானி ஸ்டுடியோஸ் மூலமாக இந்த படத்தை நாங்கள் வெளியிடுறோம். தம்பி ஹரி வெங்கடேஷ் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. நம்ம தம்பி அனீஷ் இதில் நடிச்சிருக்காரு, தயாரிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்களும் ஆதரவு தரணும், நல்ல ரிவ்யூ எழுதுங்க. ஏன்னா இது மாதிரி படங்கள் வரணும். பெரிய பட்ஜெட் படத்துக்கு இணையாக ஒவ்வொரு காட்சி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. உங்கள் கருத்துக்களை நல்ல விதமாக எழுதி அந்த தம்பிகளை ஊக்குவிக்கணும்னு தான் எங்களுடைய வேண்டுகோள். இது மாதிரி படங்களை நீங்கள் ஊக்குவித்தீங்கன்னா எங்களுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த படத்தோட இயக்குனர் தம்பி வாங்க தம்பி, அவர் உங்கள்கிட்ட இது பண்ண பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த நல்லா ரிவ்யூ எழுதி இந்த சின்ன யங் க்ரூ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம அனீஷ் அண்ணன். ஸோ வந்துட்டு நிறையா இது வாங்கி நிறையா நம்ம இருந்து இது போடுறது இன்னொன்று, காசு இல்லாமல் பண்ணுறது இன்னொன்று. ஸோ நகை அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை அடக்க வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்காக இந்த படம் எல்லோரும் பாருங்கள். இருக்கு. இப்போ உங்கள் முன்னாடி நாங்கள் நீங்கள் எழுதுறத வச்சு எங்களுக்கு இன்னொரு கட்டத்துக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வன்முறை என்பது இரண்டு பக்கமும் கூறிய ஆயுதம் என்பதை ஒரே வரியில் இயக்குனர் ஒரு படைப்பாக உருவாக்கியிருக்காரு. ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனால் சரியான கருத்துக்களை நியாயமான முறையில் கொடுத்துருக்காரு. மிக சிறப்பு. அவருக்கும் அவரை சார்ந்த நடிகர்களுக்கு இந்த எல்லாமே அறிமுகம் மாதிரியே தெரியல, வாழ்ந்துருக்காங்க. எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொல்லுவார், சிம்மான் என்ன சொல்லுவார்னா, இனி சூப்பர் ஸ்டார் உருவாக முடியாதுன்னாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டாராக உருவாக்கிட்டு இருக்காங்க. தம்பிங்க இவர் எல்லாமே அப்படியே வாழ்ந்துருக்காங்க. படம் மிக சிறப்பு. அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள். அம்மா மிக நேர்த்தியாக காவல்துறையில் அருமையாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தயவு செய்து கூட்டுப்பாங்க. சின்ன திரை கிடைக்கலங்கிற வழி தான் எங்களை சின்ன பட்ஜெட்டுக்கு சின்ன திரை எங்களுக்கு திரை கிடைக்கலங்கிறது தான் வழி. அதனால தான் இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய தரமான படைப்புகளை படைக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கான வாய்ப்புகளை தான் கிடைக்கிறது கிடையாது. இந்த இயக்குனர் இதை விட சிறப்பான கதை, நல்ல கருத்து, இந்த நாட்டிற்கு மக்களுக்கான கருத்தை சொல்ல தயாராக இருக்கும். ஆனால் எங்களோட கார்பரேட்டு இதே வன்முறையை எல்லைக்கு மீறி கொண்டு போயிட்டு இருக்கு. நாங்கள் வேறு வழி இல்லாமல் இதை நியாயப்படுத்தியிருக்காரு. சரியான நியாயத்தில் இதுலேயும் கத்தி எடுத்தால் கத்தியில் தான் மரணம் என்பதை கதாநாயகன் முதல் கொண்டு அனைவருக்கும் அந்த முடிவை கொண்டு வந்து சரியாக முடிச்சிருக்காரு. இந்த படம் வெற்றி பெறும், வெற்றி அடையணும். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். தயவு செய்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இது மாதிரி படங்கள் தான் படைப்பாக உருவாகுது, நாளைய வரலாறாக இருக்கணும். எங்கேயோ உங்களுக்கு தெரியாது கிடையாது. ஐயா பாலச்சந்தர் படத்தை பார்ப்பீங்க, இருக்கிறதுல கேவலமான செக்ஸியான படம் அதுதான். ஆனால் என்ன பண்ணுவாங்கண்ணா எல்லாரும் அதில் ஒரு நியாயத்தை தேடுவாங்க. ஒரு நிமிஷம் வேண்டிக்கிறேன். இல்லைங்க ஐயா. சரிங்க. இல்லை நான் அவரை சொல்லலை. சரி அப்படின்னா நன்றி. நான் இல்லை எங்கள் இயக்குனரை பற்றி சொல்கிறதுக்கு வரேன். சரி மன்னிக்கணும் நண்பனே, நானும் தாங்களுடைய நண்பர்கள் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. என்னன்னா இவர்கள் படத்தை எந்த இடத்துல ஆனாலும் இதே மாதிரி வன்முறையாக தேட முடியாது. ஏன்னா சிறப்பான ஒரு காவியத்தை படைச்சிருக்கா. அவருக்கு எனது புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய், சித்து ஹியர். இந்த படத்தில் நான் காப் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள். ஏன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். ஒரே ஒரு ரீசன் தான், நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு அது நம்ம லைஃப்பை பாசிட்டிவாகவும் எடுத்துகிட்டு போவோம், நெகட்டிவாகவும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறேன், பழனி. அதாவது ஒரு யதார்த்தமான கலைங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ ஒரு லைஃப் எப்படியெல்லாம் எல்லாருக்கும் டேர்ன் ஓவர் ஆகுது, அதில் அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தான் இந்த படம். மேக்ஸிமம் இந்த படத்தில் எல்லாருமே வயலன்ஸ் அப்படிங்கிறத விட உள்ள ஒரு கருத்து இருக்குது. கத்தி எடுத்தவங்களுக்கு கத்தியால் தான் ஒரு
சாவு அப்படிங்கிறத இது வந்து படம் ஒரு ஒரு டெஃபினிஷனாக காமிச்சிருக்கிறோம். அதில் மேடம் ரோல், அனிஷ் ப்ரோ அவங்கெல்லாம் வந்து ஓப்பனாக ஆக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் உள்ள ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்க கிளைமேக்ஸ்லாம் வந்து ஒரு சினிமாட்டிக் ஃபைட் இல்லாமல் ரியலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினலாகவே இதில் நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இது எல்லாமே. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் சித்திரசேனன். நான் இந்த படத்தில் குமார் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் கதாநாயகன் என்னுடைய அருமை நண்பர் தம்பி. அவர் அழைத்தார் என்னை வந்து. மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறபோது எனக்கு அழைப்பு விடுத்தார். இந்த படத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரோல். ரொம்ப மகிழ்வோடு வந்து இந்த ரோல் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப மனசு நெகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா, புது கலைஞர்கள் அவங்க சாதிக்கணுன்ற ஒரு வெறியோடு இருக்காங்க. ஒன்று சொல்லுவாங்க, விழுந்தவனை தூக்கி விடு, எழுந்தவனை தட்டி கொடுன்னு. நம்ம நாளைய தலைமுறைக்கு நம்ம தோள் கொடுக்கணும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலை ஆற்றலை ரொம்ப தீவிரமாக வெளிப்படுத்தக்கூடிய முயற்சியில் இருந்தாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இந்த படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகவே இந்த ரோலை வந்து நான் மனமும் வந்து ஏற்றுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த படத்தில் நான் பணியாற்றினது. எல்லாமே புதுமுக நடிகர்கள், அருமை சகோதரி ஆகட்டும், ரோல் பண்ண ஒவ்வொருத்தராகட்டும், எல்லாருக்குள்ளேயும் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய வேண்டும்னு ஒரு பெரிய ஆவல் இருக்குது. ஊடகத்துறை நண்பர்கள், நீங்கள் இந்த ஆகச்சிறந்த படைப்பை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அன்பாக தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி. ஆமாம், கேள்வி கேட்கணும் கேட்டுங்க. இயக்குனர் வா, இயக்குனர் வா. இல்லை, அது ஃப்ரைடேங்கிறதுக்கு அர்த்தம் அந்த கொலை நடக்கிற நாள் வந்துட்டு, ஃப்ரைடேங்கிறது அர்த்தம் கொலை நடக்கிற நாள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை. அந்த டைலாக் கூட வரும், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அந்த குமாருங்கிற கேரக்டர் வந்து அந்த வீட்டுக்கு போவான். அந்த வீட்டில் வந்துட்டு கொல்லலாம் அப்படின்னு செக்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த வெள்ளிக்கிழமை நைட்டில் நடக்கிற சம்பவம் தான் வந்துட்டு அடுத்தடுத்த கதையை மூவ் பண்ணுறதுனால அந்த ஃப்ரைடேங்கிறத ஒரு டைட்டில் மாதிரி வச்சு. இல்லை, அப்படி இல்லை. ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டியாக பண்ணலாம் அப்படின்ட்டு, ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டியாக பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தன் தான். மோஸ்ட்லி ரொம்ப சினிமேட்டிக் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் உண்மையாக அடித்தா ரத்தம் வரும். ஸோ அதை அப்படியே ரியாலிட்டியாக நம்ம காமிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான். ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன டிஸ்கஷன் பண்ணி சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துச்சு. அவ்வளோதான். 2D அனிமேஷன் எப்படி? இல்லை, ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக்காக இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்காக ரியல் லைஃப் ஃப்ளாஷ்பேக்காக போகலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது வேணாம், இன்னும் கொஞ்சம் நம்ம பீரியடு டைமுக்கு போகணும். அப்புறம் வந்துட்டு இது இந்த நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஒரு 2D அனிமேஷனில் ஈஸியாக கதை சொல்லிடலாம் வாய்ஸ் ஓவரில். ஸோ ஒரு ஈஸியான முறையாக இருக்குது அப்படின்ட்டு பண்ணியாச்சு. பார்த்தாங்க. இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், ஆமாம், சக்கரவர்த்தி இதோட அது தவறு, அப்படி இல்லை நண்பா. சரி விடு. குறைகள் ஏதாவது சொல்லுங்க. இல்லை, அப்படி இல்லை ஐயா. என்னன்னா, சரி விடு, நான் ஒரு பேரை சொல்லாமல் சொல்லியிருக்கணும். பெரிய அது எடுங்க, நான் சொல்லிடுறேன். அதுக்கு நண்பனே சரி விடு. சரி மனுஷங்க நான் சொல்ல வரேன். அதாவது உங்களை நம்பி தான் படம் எடுத்திருக்காங்க. அண்ணா சரி ஐயா, சரி மன்னிச்சிருங்க. சரி, படம் உங்களை நம்பி தான் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஒரே ஊரில் ஷெட்யூல் குளச்சல்ல எடுத்திருக்காங்க. பசங்க எனக்கு 2 மாதம் தெரியும், எங்கள் ஊரில் தான் படம் எடுத்து குளச்சல்ல. ஒவ்வொரு விஷயமா கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பணம் கொடுக்குறது கூட பணம் கிடையாது. எத்தனை தேட்டரே கிடைக்கல, அது ஒரு விஷயம். ஏன்னா தேட்டர் நிறைய 13 படங்கள் வரல, திரையரங்குகள் கிடைக்கல. நீங்கள் நல்ல ரிவ்யூ எழுதினா தான் திரையரங்குகள் கிடைக்கும். படம் தேட்டர் கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நீங்கள் இதை நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா இது மாதிரி படங்கள் வரணும், ஆக்ஷன் படங்கள்லாம் வரணும். ஏன்னா உருவாகிட்டே இருக்கணும். இயக்குனரும் அப்படி தான், அவர் எந்த குறையும் இல்லை. இசை பண்ணுறவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கடைசி காட்சியோட நான் சிரிக்காமல் ஒரு போலீஸ்காரங்க எப்படி இருக்கணும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. முதல்ல நடித்த ஜெகன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பி
அவர் படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம். நீங்கள் கொண்டு சேர்த்து இந்த படத்தை கொண்டு வரணும் தான் என்னுடைய விருப்பம். இதே மாதிரி நிறைய இளைஞர்கள் காத்துரு, அவங்களையும் கொண்டு வாங்க. இது எதுவும் இல்லை இல்லை அப்படி இல்லை. இந்த கூட்டம் ஸ்லாட் வந்துட்டு எங்களுக்கு நேற்று ஈவினிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா நிறைய படங்கள் வரதுனால ஸ்லாட் எங்களுக்கு கிடைக்கல ஃபஸ்ட்டு. நேற்று ஈவினிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் கூப்பிட்டதுனால அவங்களால கலந்துக்க முடியல. மிச்சபடி இல்லை படத்தில் நடித்ததே அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணதான் அர்த்தம். அவங்க சைட் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இன்னும் நம்ம ஷார்ட் நேற்று ஈவினிங் ஃபோன் பண்ணோம், எல்லாருமே ஷூட்டில் இருக்காங்க. தீனானனுக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நேமிங் செரிமனியும் அதை சொன்னாங்க, அதனால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மிச்சபடி அவங்க ஒரு 50-60 தேட்டர்ஸ் கேட்டிருக்கோம். அது இன்னும் இன்னைக்கு ஈவினிங் தான் லிஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளோஸ் டு ரியாலிட்டி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு மேட்டர் தான். ரொம்ப சினிமான்னு தெரியாமல் பண்ணணும், அது நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரியலாக பண்ணலாம் அப்படின்னு. இல்லை ஃபுல்லாக கற்பனை தான். அது சிங்கிள் ஷாட் தான். சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஃபைட் ஒரு 5 மினிட்ஸ் ஃபைட்டு. ஒரு 2 days கிட்ட ரிஹர்சல் பண்ணோம். எல்லாருமே வந்துட்டு அந்த ரூம்குள்ளேயே வந்துட்டு 2 days ரிஹர்சல் பண்ணி அப்புறம் பண்ணோம். ஒரு 8 ஷாட் 9 ஷாட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. இன்னொரு டேக் தான் கேட்டோம், பட் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க ரொம்ப. அதுக்கு மேலே சரி இது ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைட் மாஸ்டர் வந்து அபினாஷ்னு ஒருத்தர் இப்போ அப்ராட்டில் இருக்கார். இந்த மாதிரி கோர்ஸ் தான் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவரால் கலந்துக்க முடியல. பட் அவரோட இது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் தான். இல்லை ஆக்சுவலாக அது என்னாச்சுன்னா, அது நாங்களும் அந்த இது சொல்லக்கூடாது. அன்றைக்கி வேற ஒருத்தர் வர வேண்டியது, அன்றைக்கி அவர் வர முடியாதனால ஒரு பக்கத்தில் இது பண்ணுறதை கூட்டு வந்து நடிக்க வைக்கிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இல்லை அது ஒரு தப்பு தான். தேங்க்யூ. அது இல்லாமல் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்னா, இதில் ஃபைட் சீன் கேட்டிருந்தீங்கல்ல, அந்த ஃபைட் சீனில் வந்து சினிமாட்டிக்காக இல்லாமல் ரியலாக ஃபைட் பண்ணுங்கிறதுக்காக நண்பர் அனீஷ் அந்த க்ரூவில் எல்லாருமே ரியலாகவே அடிச்சது. ஸோ ஒரு 2 ரிஹர்சலில் ஒரு 2 days ரிஹர்சலில் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 நாளாக நான் எங்கள் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே 2 நாளாக அடி வாங்கிட்டு தான் இருந்தோம். ஸோ அதில் இதுதான் இந்த ஃபைனலாக இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட்டாக இருக்குது. அதில் எதுவுமே கட் பண்ணி எடுக்கலை. எல்லாமே ஒரே சிங்கிள் ஷாட்டில் நானே ஒரு 20 வாட்டி மூஞ்சில் குத்தி இருப்பேன், அடிச்சிருக்கிறேன், ரியலாக கீழே விழுந்திருக்கிறேன். ஸோ அது எல்லாமே நல்ல ஒரு சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து பண்ணது. ஸோ அதில் தான் இது ஒரு விஷயம். சிங்கிள் ஷாட் முடிச்சோன்னா ஒரு 4 நாள் வந்துட்டு ரெஸ்ட் விட்டாச்சு எல்லாருக்குமே. இல்லை அந்த சிங்கிள் என்னதுன்னா டூமே அந்த பேருக்கு ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது, அதை நான் இங்கே சொல்ல விரும்பல. எனிவே தேங்க்ஸ். சாரோட கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு அவனுக்கு வயசு பத்தாது, அனுபவமும் பத்தாது. மன்னிச்சுக்கணும் எங்களை. என்னதுண்ணா டூமேங்கிறது என்ன கருத்துன்னு கேட்குறீங்களா? இல்லை என்ன கருத்துனா, நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான த்ரில்லராக இருக்கும். பட் கொஞ்சம் சப்டெக்ஸ்ட்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் எடுக்கிற முடிவும் வந்துட்டு ஒரு தப்பான முடிவாக இருக்கும். மயங்க பெண்ணனாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே முடிவு எடுக்கிறது இவங்களில் எல்லாருமே பார்த்து சூஸ் பண்ணுற வாய்ப்பு இருந்தும் அவங்க வந்து தப்பான ஒரு வழியில் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், எல்லாருமே மனுஷங்க அந்த மாதிரி தான். வேற ஏதாச்சும் எல்லாரும் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா எழுதினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எங்கள் டீமு. ஸோ தேங்க்யூ. ஐயா ஒரே நிமிஷம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னவர்களாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களாக இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து போயிருப்பாங்க. நாங்களும் இன்றைக்கி உங்ககிட்ட வந்திருக்கிறோம். எங்களுக்கும் நல்லா எழுதி எங்களையும் ஒரு இடத்துல சேர்ப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நன்றி ஐயா.